ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி தன்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கே விஷயம் தெரிய வருது. அதாச்சு கார்த்தி என்னதான் சாமுண்டீஸ்வரி தடுத்தாலும் உண்மையை சொல்லாமல் ரேவதி கிட்ட மறைச்சாலும் பார்த்தீங்கன்னா தன்னால் கார்த்தி சொல்லிட்டு போவார். நீங்கள் என்னதான் மறைச்சாலும் உண்மைன்றது ரேவதிக்கு தன்னால் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரேவதி தன்னை கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு தேடி அலைஞ்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை குடும்பமே சேர்ந்து மறைச்சிருக்காங்க. நம்மளே தான் தனிப்பட்ட முறையில் நம்ம கல்யாணம் ஆனதை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப்புக்கெலாம் போகிறாங்க. அப்போ ரேவதியோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, கார்த்தியோட ஃபோட்டோ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி பார்க்குறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயிலுக்கு, அதாவது அந்த அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க, கலசு சாத்திர கோயிலுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நவதானியம் காரில் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி தெரிஞ்சு போயிடுது. அதில் கார்த்தி அவரோட பர்ஸில் கீழே ஃபோட்டோ விழுது. அந்த ஃபோட்டோவில் ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து ஜோடியாக அதாச்சும் கல்யாணம் ஆன ஃபோட்டோ பார்த்துடுறாங்க. ரேவதி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, கண் கலங்கி அப்போது நம்ம இத்தனை நாளாக அப்போது நம்ம பழசெல்லாம் அந்த டாக்டர் போய் சொன்னது தான் உண்மை, அம்மா தான் நம்மக்கிட்ட மூடி மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட காலில் போய் விழுந்திருக்காங்க. கார்த்தி நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை மாமா, இது தெரியாமல் நான் பழசெல்லாம் மறந்ததுனால தான் இந்த பிரச்சனையும், அம்மாவும் என்ன இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இந்த வச்சு உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்தி இதுக்கெல்லாம் நீ காரணம் கிடையாது, உங்கள் அம்மா காரணம் சொன்னால் கூட ஒத்துக்கலாம், ஆனால் நீ இதுக்கு காரணம் இல்லை, அதனால நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ரேவதி. இருந்தாலும் எனக்கு பழசெல்லாம் மறந்துருக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நான் முன்னாடியே இதெல்லாம் தெரியாமல் அப்படியே விட்டுட்டேன், கல்யாணம் வரைக்கும் போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கார்த்திக்கு எதையுமே ஒத்துக்க முடியல. ரேவதி தயவு செய்து உனக்கு பிரச்சனை இல்லை, இனிமேல் நம்ம நீ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயம், இது ஏன் என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் நீ கேட்கணும், உங்கள் அம்மா இதை சொல்ல விடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கார்த்தி. ரேவதி பதிலுக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்ட போய் இதை பற்றின நியாயத்தை நான் கேட்காம விட மாட்டேன், என்னதான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண வைக்கிற அளவுக்கு எங்கள் அம்மா துணிஞ்சிட்டாங்க, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் கேட்டே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ரேவதி கோவமாக கிளம்பி சாமுண்டீஸ்வரி பார்க்கறதுக்கு போகிறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க. நீங்கள் கூட இந்த விஷயத்த சொல்லலையே பாட்டி அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கிட்ட இல்லை எனக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்த தெரியும் போது, எவ்வளோ தப்பு நான் பண்ணியிருக்கேன், மாமா எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு, அது தெரியாமல் மனமடை வரைக்கும் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் போயிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான், கண்டிப்பாக நான் போயிட்டு அவங்கக்கிட்ட நான் கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது பாட்டி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ நியாயத்தை கேட்கணும் ரேவதி, அதுதான் எல்லாருக்குமே நல்லது, குடும்பத்தில் இருக்க யாரையுமே நீ தப்பு சொல்லாத, உங்கள் அம்மாவை தவிர யாருமே தப்பு பண்ணாதவங்க, உங்கள் அம்மா சித்தியை மட்டும்தான் நீ போயிட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா உங்க சித்தி தான் அந்த டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காரு, கார்த்தி வந்த உடனே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டான், ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் வரும்போது வேண்டாம், நான் எதுவும் சொல்ல வேண்டாம், அதாவது ரேவதி இந்த விஷயத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நீ கண்டிப்பா அந்த அம்மன் உனக்கு காமிச்சு கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்றாங்க, நேரா இப்ப பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட போறாங்க. இப்போ குடும்பத்துல இருக்க யாருமே பாட்டி சொல்றாங்க தப்பு பண்ணல, ஆனா தப்பு பண்ணவங்களை மட்டும் தான் நீ கேட்கணும், உங்க சித்தியும் உங்க அம்மா மட்டும்தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம், இந்த வீட்டுக்கு நம்மளோட ராஜசேதுபதி பேரை, அதாவது நம்ம கார்த்தி நம்ம மருமகனா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்க அம்மா இப்படி ஒரு வேலையை பண்ணாங்க, நீ போய் தயவு செய்து அவங்கள மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டில் இருக்க யாருமே ஏன் ஞாபகப்படுத்தல, கார்த்தி ஏன் ஞாபகப்படுத்தல, நான் ஏன் ஞாபகப்படுத்தல அப்படின்னா, அந்த சந்திரகலா உன் சித்தி இருக்காளே அவ பண்ண வேலை தான், அவ டாக்டர் கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கா, பழைய ஞாபகம்லாம் வந்ததுன்னா ரேவதி உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாங்க உன்னோட உயிரை தான் மதிச்சோம், அப்போதைக்கு உனக்கு நல்லானா போதும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம், கார்த்தியுமே எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டான், தன்னால ரேவதிக்கு விஷயம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை வச்சு உங்க அம்மா மொத்தமா கார்த்தியை வெளியே துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்மளோட ரேவதி போயிட்டு சாமுண்டீஸ்வரி
கிட்ட நியாயம் கேட்க போறாங்க. எதனால இப்படி ஒரு பொய்யை சொல்லி எனக்கு இப்படி என்னையும் மாமாவையும் பிரிச்சு வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க போறாங்க. அம்மா பண்ணியிருந்தாலுமே ரேவதி கார்த்தியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அதாச்சு இந்த மாதிரி எங்க அம்மா பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூட சந்திரகலாவுமே வசமா மாட்டிருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் இதுக்கு ஈக்குவலா சந்திரகலா பாத்தீங்கன்னா பழைய ஞாபகத்தை ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மிரட்டி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா சந்திரகலாவுமே மாட்டுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.